அப்பா மீனவா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரோஸ்ட் வயரும் ரொம்ப தெரியுமா? ஆனா என்ன நிறைய குடிக்கிறது நம்ம கண்டிப்பா ஏர் ஃப்ரையர்ல போடணும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில அரைச்சிட போறேன். ஓகே, வெரி குட். சோ தட் அது நெத்து நெத்தா வராது. சேர்ந்துன்றோம்ல, சேர்ந்துடும் தவளை வடையோட. ஓகே, அரைச்சிடலாமா? நான் அரைச்சிடுறேன். மீனம்மா குட் மார்னிங். இன்னைக்கு சாயங்காலம் என்ன டிஃபன் பண்ண போறேன்? தவளை வடை. ஓகே, தவளை அடை. தவளை அடை, அடையோ வடையோ எப்படி சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அடை. சரி, அது என்னன்னா இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இது என்ன? இது வந்து பச்சரிசி. ஆமா, வறுத்தரிசி மாவாக்கி. எவ்வளவு இது? 2 அழாக்கு. 2 அழாக்கு மாவாக்கணும்னா ரவா மாதிரி தானே? ஆமா, உடைக்கணும். உப்புமாக்கு பொடி ரவா மாதிரி, உப்புமாக்கு மாதிரி உடைக்கணும். மிளகு போட்டு. ஆமா, இது தனியா இதை ஊற வைக்கல, இது அப்படியே அப்படியே தான் அரைக்கணும். இதெல்லாமும் அரைச்சுட்டு இது என்னன்னு சொல்லுவோம். இது வந்து உளுத்தம் பருப்பு, இது கடலை பருப்பு, இது இது துவரம் பருப்பு. அப்ப இதையும் போட்டு இந்த மிளகாயும் போட்டு இதெல்லாம் ஒரு பொடி இது எல்லாத்தையும் அரைச்சுட்டு ஊற வச்சிருக்கோம். அதை ஒண்டிதான் அதெல்லாம் அரைச்சிடணும். இந்த இதை தனியா ரவையா பண்ணிட்டு இதை அரைச்சுக்கணுங்கிற அடுப்புல தாளிச்சு கொட்டல் போட்டு இந்த போட்டு கலரணும். ஆமா, ஜலத்தை ஊத்தி இதையும் கிளறி இந்த சாமான் எல்லாத்தையும் போட்டு கலரி கட்டியா வச்சுக்கணும். தேங்காய் பெருங்காயம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் விட்டு வச்சுக்கணும். தோசை கல்ல போட்டு இப்படி வடை மாதிரி தட்டி, ரொம்ப வடை மாதிரி 6-7 வடையை தட்டிட்டு எண்ணெயை ஊத்திட்டு மூடிடணும். ஓகே, கொஞ்ச நாடி கழிச்சு அதுக்கப்புறம் அதை திருப்பி போடணும், உடையாத. ஓகே, திருப்பி போட்டு அப்புறம் எடுத்து தட்டணும். ஓகே, இதெல்லாம் ஹெவியா வயிறும். உங்க ஜாயிண்ட் ஃபேமிலில இது ஒண்டி போறாதா? என்ன பண்ணுவீங்க? இப்ப 4 பேரா இருந்து நம்ம 3 பேரா இருந்தா இது போறோம். சரி, நிறைய பேருக்கு அது போறோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? வேற ஏதாவது உப்புமா, தோசை ஏதாவது வச்சோம்னா, தோசை மாவு குறைச்சலா இருந்ததுன்னு வச்சுக்கோ. சரி, இன்னைக்கு நேற்றுக்கு வார்த்த மாவு குறைச்சலா இருந்ததுன்னா அதை வாக்கிட்டு இதை வார்த்தா இதுல 2 போட்டு அந்த தோசையை வாத்து போட்டா சரியா. ஓ சரி, கரெக்ட், புரிஞ்சிருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா குழந்தைலாம் ஆபீஸ்ல இருந்து வர பெரிய குழந்தைலாம் இருப்பாங்க, அவளுக்கெல்லாம் 2 வடையை கொடுத்தா என்னமா வயிறு. ஆமா, காலேஜ் ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. அதனால இந்த நான் இதனால கொடுத்துட்டு அதுல 2 தோசையும் வாத்து போட்டானா சரியா. சூப்பர். அவ்வளோலாம் வேலை செய்ய 5 பேர் இருந்து இப்ப யாராலையும் முடியாது. நிஜமாவே கஷ்டமாவே இல்லம்மா, சும்மாவான்னு சொல்லக்கூடாது. ஜாயிண்ட் ஃபேமிலி ஜாலியா இருந்ததா? சூப்பரா 30 பேரா இருந்தே அதனால ஓடி வந்து நடந்தது. ஓ, அதான் சொன்னாங்க எங்க மாமியார் சொல்லணும் இல்லையா. மாமனார் சொன்னாங்க, மாமியார் எங்களோட தான் சாப்பிடும். தனக்கு வேணும், தன்னால முன்னால தான் தான் மடியெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடும். உங்களோட தான் சொல்லவே கூடாது. எல்லாருக்கும் மாமியாருக்கும் தட்டுல வச்சு நாங்க எல்லாமும் தட்டுல வச்சு. உங்க 5 பேரோட தான் சாப்பிடுவா. சாப்பாடே தினம் எங்களோட தான் சாப்பிடுவோம். ஓஹோ, முன்ன நைட்டு வேணா பலகாரமா இருந்தா முன்னால பண்ணிருப்பா. என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, அதெல்லாம் அப்ப ரொம்ப அது மாதிரிதான். இப்ப நீ குடுக்குற மாதிரிதான், யாருக்கு என்ன பண்ணாலும் யாராத்துக்கு எது பண்ணாலும் அவளாத்து கொடுத்துட்டு அம்பா கொடு. நீதான் அது தினமும் ஒரு கிழஞ்சுட்டு இருக்கு. அப்பெல்லாம் எங்கட கூட கோவம் வரும். தூக்கி கொடுக்குறாங்க. போடி நல்ல பண்ணடி, வாழ்க்கை தெரியாது, வாழ்ட்டா 2 குடு தின்னுட்டு என்னடி எனக்கு 2 குறை அப்படின்பா. ஓகே, இதை நம்ம சாயங்காலம் பண்றதே காமிப்போம். சரியா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸில அரைச்சிட போறேன். ஓகே, வெரி குட். சோ தட் அது நெத்து நெத்தா வராது. சேர்ந்துன்றோம்ல, தவளை வடையோட. ஓகே, அரைச்சிடலாமா? நான் அரைச்சிடலாம். தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு ஒரு ஓட்டை அரைச்சாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த ஸ்டெப் அப்பதான் சேர்ந்துக்கும். ஓகே, அப்பதான் சேர்ந்துக்கும். ஓஹோ, சரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா? எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இது அந்த பருப்பு அரைச்சது இல்லையா? ஆமா, இது மாவு அரைச்சது, அரிசிய மிளகோட அரைச்சது உடைச்சு வச்சிருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ரெடியா வச்சிருக்கோம் கலர்றதுக்கு. இது கடுகு இதோ போட போறேன். பெருங்காயம்
டோர்க் அதையும் போடு. நான் பெருங்காயம் போட்டது காட்டல, அதனால திருப்பி காட்டுறேன். இந்த அம்மா இந்த பருப்பை இதில் கரைக்க போகிறேன். 4 டம்ளர் அரைச்ச தண்ணி. பருப்பை. ஓகே. இது 4 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசி ஒன்றும். ஸோ 4 டம்ளர் தண்ணி இல்லைம்மா? ஆமாம். வெறும் தண்ணியெலாம் கரைச்சிக்குவோம் பருப்பை. அது நல்லது ரீதி ஏற்பாடு. இது நல்லா எனக்கு தெரியல இது. அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ள முதல்ல பெருங்காயம் போட்டுருவோமா? ஊற்றட்டுமா? இதை கரைச்சுட்டேல. ஓகே. இது ஒரு நிமிஷம், அந்த இதை போடணும். அந்த தேங்காய் அரைச்சது இல்லை, அதை ஃபஸ்ட்டு போடணும். இதை காமிங்கோ. சொல்லிவிட்டு தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சது. வெரி குட். அது ஒரு கரண்டி, அது ஒரு இந்த கரைச்சது பருப்பு கரைச்சது வழிச்சு போட்டு அப்புறம் எடுத்து சால்ட் போடுறேன். இப்போ இந்த இது கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே அது போடுவேன். கொத்தமல்லி போடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? இருந்தா போடு. நம்ம இடத்துல இருக்கு. இருந்தா போடு. வாசனை போட்டு மீனவா இதை போடுங்க. கொத்தமல்லி ஆசைப்பட்டேன் இல்லை நீங்க கையால வாசனை. ஓகே பண்ணுங்க. சேர்த்துக்க. நீ பெருசா வைக்கிட்டா? கொஞ்சம் பெருசா. கொதி வந்துட்டு. ஆமா இப்ப இந்த அரிசி மாவும் மிளகும், அரிசி அரைச்சது, அரிசியும் மிளகும் அரைச்சது. இது எவ்வளவு நேரம் கலரணும்? இது இப்ப கெட்டி ஆயிடும். அப்புறம் இந்த மாவை எடுத்து கையில எடுத்து உருட்டிண்டு தட்டணும் ஒரு இலையில வச்சு. அதுக்கப்புறம் இந்த கல்லுல வைக்கணும். வச்சுட்டு எண்ணெயை ஊத்திட்டு மூடிடணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து மெதுவா திருப்பி போடணும். இந்த ஒரு பக்கம் தானே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, அதை தீக்கி கொஞ்சம் அப்பப்போ சூடு சூடா வேணாலும் யாருக்கான கொஞ்ச நாள் 4 தட்டி தின்னுட்டு அப்புறம் வச்சுட்டு மாவை திருப்பி இதுல போட்டு பண்ணிக்கலாம். இது இது மாதிரி கலரை கெட்டியா வச்சுட்டேன்னா அப்புறம் தட்டுற போது இது மாதிரி மத்தியானம் கூட பண்ணி வச்சுடலாம். தட்டுற போது மாவை எடுத்து கையில வச்சு தட்டி இந்த ஏனத்துல எவ்வளவு தட்டுறதோ அதுல எண்ணெயை ஊத்தணும். எண்ணெயை ஊத்திட்டு சித்தனாய் மூடணும். அப்பதான் அது அடி மொறு மொறுன்னு ஆயிக்கும். அப்புறம் திறந்து திருப்பி போடணும், உடைக்காத. அது அது அப்படி இந்த தட்டுல 10 பண்ணி முதல்ல யாராலும் சாப்பிட்டுடலாம். கொஞ்ச நேரம் லேட்டா வரான்னா அப்ப தட்டிக்கலாம். கொஞ்சம் முதல்ல ஒருத்தர் சாப்பிட்டுருவோம். அப்புறம் செத்த பேருக்கு லேட்டா ஒருத்தர் வரான்னா அந்த உருண்டியை வச்சுட்டு அப்போங்கிறது சூடா தட்டி போட்டா நல்லா இருக்கும். தட்டி வச்சாலும் நல்லா இருக்கும். அது டேஸ்ட் ரொம்ப ஜோரா இருக்கும். இது இப்ப சாதாரண சரியா இருக்கு. இதை எடுத்தா கொஞ்சம் ஆற விட்டு தட்டி தட்டி வைக்கலாம். அப்புறம் நீ இதுக்கு மேல கலரிட்டா உதிர்ந்துடும். நாழியாக அது உதிர்ந்துடும் இல்லையா? அதனால இப்பயே அடைச்சிட்டேன். ஆறினோட இது கரெக்டா ஆயிடும். அப்பப்போ ஒரு இடு தட்டிட்டு அதுக்கப்புறம் வேணா துளிக்காய் நல்லா பிசைஞ்சு எந்த அளவு இருக்கு. இது ஆறினா சரியாயிடும். கையில தண்ணி தோச்சு தொட்டு தொட்டு ஆறினா தானே பிடிக்க முடியும். இத கொண்டு ஃபேனோ ஏசிலயோ வச்சிடலாமா? சரி காமிங்க எப்படி கலர் இருக்கும் காமிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த மாவை வடையா தட்டுறேன். தவளை வடையா? சூப்பரா ஆறிடுதாமா? ரொம்ப நல்லா இருக்கே. வெரி நைஸ். நல்லா ஆறிப்போயிடும். நல்லா ஆறிப்போயிடுது. சாஃப்டாவும் இருக்குமா? சூப்பர். சூப்பர். நானும் ஹெல்ப் பண்றேன். நான் தட்டுறேன். நீ அந்த எண்ணெய்க்கு தட்டுல இதுல வைக்கிறேன். தோசைக்கல்ல. இது வேணா ஏர் ஃப்ரையர்ல கூட போடலாம். நம்மள்ட்ட இருக்கு. ஒரு நாள் அப்படி பண்ணி காமிக்கலாம். எண்ணெய் குடிக்காம இருக்கும் ஏர் ஃப்ரையர்ல வச்சா. எல்லாம் இது பண்ணி வச்சுட்டேலா? எல்லாம் தட்டி வச்சாச்சு. ரோஸ்ட் பண்ண வேண்டியதான் வேலை. ஓகே, அவ்வளவுதான் வேலை. சூப்பரா இருக்கு. எவ்வளவு நமக்கு 25 வந்திருக்கு. ஆமா, 2 டம்ளர் அரிசி மாவுல. இதெல்லாம் வச்சுட்டு இது மேல எண்ணெயை ஊத்தலாமா? ஓகே மீனாமா, நான் வைக்கிறேன். அடுத்து திருப்பலாம்.
எவ்வளோ நான் 3 வைக்கலாமா? நான் 5 5. அப்போ திருப்பறது கஷ்டமாயிடுமோ? இல்லை 5 வச்சு அது திருப்பிடலாம். சரி அதான் அது போதும். இது போதும். நடுப்புற இதே இப்போ மூடணும்னு அதுவும் இருக்கு பாருங்க, ப்ளூ மூடி. பத்திரம் செத்தனை வச்சா போதும். அப்புறம் திருப்பி. ஓகே. ஓ ஜோரா இது ரொம்ப சிம்ல வச்சிருக்கோம்ல, கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். சிம்லயே இருக்கட்டுமா? சரி. இது பேர் தான் ஷாலோ ஃப்ரைங். அரவிந்த் ஒரு ஏர் ஃப்ரையர் கொடுத்துருக்கான், நம்ம அதில் கூட வச்சு பார்த்துருக்கலாம். திறந்து பார்க்கலாமா? திறந்து பார்த்து திருப்பணும். ஓ சூப்பராக இருக்குமா? இது திருப்பணும். இதால இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆட்டம் தெரியுது பாருங்க, இன்னும் ரோஸ்ட் ஆட்டம். அப்போதானே அது நகரும். ஆமாம். அதால வேணா திருப்பி. இல்லை இல்லை இப்போ திருப்ப முடியாது, கொஞ்சம் ரோஸ்ட் ஆட்டம் ஒட்டுறது. மீனு உங்கள் சாரியும் இந்த பேனும் மேட்சா இருக்கு. இது விஸ்வா அமிச்ச பேனு மேட்சா இருக்கு. பாட்டிக்கு மேட்சா புடவை வாங்கிட்டாங்க. நல்லது. புடவை ஒன்று கட்டிக்காரன்னு சொன்னா இதை எடுக்கலாம். சூப்பர். இன்னும் கொஞ்சம் கூட ஆட்டோம்மா, இன்னும் ப்ரௌன் ஆட்டம். இன்னொரு சைடா இது பண்ண வேண்டாம், இன்னொரு சைடா மூட வேண்டாம் நினைக்கிறேன். வேகத்தை கலர் வரலாம்ல. அடுத்தது அப்புறம் இன்னொன்னையும் திருப்பிட்டோம். திருப்பிடும். சரி. அப்புறம் மீனவா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரோஸ் ரொம்ப தெரியுமா? ஆனா எண்ணெய் நிறைய குடிக்கிறது. கண்டிப்பா ஏர் ஃப்ரையர்ல போட்டோம். இதுல போட்ட எண்ணெய் முழுக்க அது குடிச்சுட்டு அதுக்கு ஒரே தாகம் தாங்காத இந்த தவளை இடம் முழுக்க குடிச்சுட்டு எண்ணெய் முழுக்க காணுமே. ஆமா. அந்த எண்ணெய் இப்ப நம்ம குடிக்க போறோம் சாப்பிடுறது. ஆமா, வயத்துக்குள்ள போய் எவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் பேட்சே இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. டைம் ஆகும். ஃபுல்லா வயர் முழுக்க இதெல்லாம் சாப்பிட வயர் வீணாயிடும்ல. சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி அவ்வளவுதான். அதுவும் இந்த சூடோட சாப்பிடணும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தவளை வடை. ஆமா. So this was Tavala Vadai from Sujan Fun Kitchen by Meenama. So if you like this video, do give me a thumbs up and don't forget to subscribe to my channel and press the bell icon for early notifications of my upcoming videos. Have fun cooking and thanks for watching my video. This is Meenama and Sujata signing off from Sujan Fun Kitchen. Bye bye.